தொழிலதிபர் கௌதம் அதானி இந்திய அதிகாரிகளுக்கு 2000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி இன்று வலியுறுத்தியுள்ளார். அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கும் கௌதம் அதானி மீது அமெரிக்க செக்யூரிட்டி கவுன்சில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் சூரிய சக்தி ஒப்பந்தங்களை பெற இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுக்க முயன்றதாகவும், போலி ஆவணங்கள் மூலம் இதை மறைத்து அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றிவிட்டதாகவும் நியூயார்க் நீதிமன்றத்தில் அமெரிக்க செக்யூரிட்டி கவுன்சில் ஆவணங்களை சமர்ப்பித்தது. இதையடுத்து கௌதம் அதானிக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருப்பது உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த முறைகேட்டில் பிரதமர் மோடிக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதானியை உடனடியாக கைது செய்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். सवाल ये है कि अदानी जी जेल के बाहर क्यों हैं? अगर இந்தியாவில் பல முதலமைச்சர்கள் மிக எளிதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் 2000 கோடி ஊழல் செய்த அதானி கைது செய்யப்பட மாட்டார். அவருக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏனென்றால் அதானியை பிரதமர் மோடி பாதுகாக்கிறார். மோடி அதானியின் கூட்டு ஊழல் என்று அம்பலமாகியிருக்கிறது. पावर को महंगा बेचा है, ये सब वहां बोला जा रहा है. கடந்த 3 ஆண்டுகளில் அதானி குழுமத்துடன் தமிழக அரசு எந்தவித ஒப்பந்தமும் செய்யவில்லை என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்தவிதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அதே சமயம் அமெரிக்க செக்யூரிட்டி கவுன்சில் குற்றச்சாட்டுகளுக்கு அதானி குழுமம் மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. ரமேஷ்குமார், குற்றச்சாட்டுகளுக்கு அதானி குழுமம் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது? பங்குச்சந்தையில் இதன் தாக்கம் எப்படி இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என மறுப்பு தெரிவித்துள்ள அதானி குழுமம் சாத்தியமுள்ள அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அறிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த சர்ச்சையினால் இந்திய பங்குச்சந்தைகளில் இன்று அதானி குழுமத்தின் பங்குகள் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் சரிவை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கல்பனா. நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.